இதற்கு மேல் என் வீட்டு பக்கம் வந்தீர்கள், என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. வா அமுதினி. என்னவாயிற்று? என் குழந்தைகள் ஏதேனும் தவறு செய்து விட்டார்களா? நான் ஒருத்தி வீட்டிற்கு வந்தவளை நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சற்று உட்கார், குடிக்க ஜலம் கொண்டு வருகிறேன். நான் ஒன்றும் உன் வீட்டிற்கு விருந்துண்ண வரவில்லை சுசீலா. அது உன் வீட்டில் இருக்காது என்றும் எனக்கு தெரியும். அம்மா, வீட்டில் போஜனம் இல்லை என்றால் பட்டினியோடு உள்ளுக்குள்ளேயே கிடக்க வேண்டும். அதை விட்டு விட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைகள் சாப்பிடும் போது வாசலில் வந்து நின்று வாயை பார்த்து கொண்டு நிற்க கூடாது. ஏன் அமுதினி இப்படி பேசுகிறாய்? இவர்கள் என்ன புதிதாகவா உன் வீட்டிற்கு வருகிறார்கள்? உன் மகன் இங்கு வந்து விளையாடுவதும் இவர்கள் உன் வீட்டிற்கு வருவதும் சகஜம்தானே? அதெல்லாம் முன்பு. இனி என்னிடம் வாங்கிய கடனை நீ எப்போது திருப்பி தருகிறாயோ அப்பொழுதுதான் உன் பிள்ளைகள் அங்கு வர வேண்டும். என் மகனும் இனி இங்கு வரமாட்டான். பெரியவர்களின் விவகாரத்திற்கு ஒன்றும் அறியாத குழந்தைகளை எதற்கு இழுக்கிறாய் அமுதினி? உனக்கு தர வேண்டிய கடனை கூடிய விரைவில் தந்து விடுகிறேன். சற்று பொறுத்துக்கொள். இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. அரிசி, கோதுமை, பருப்பு, உப்பு, மிளகாய் என்று அனைத்தையும் கடனாக வாங்கிவிட்டாய். அதெல்லாம் போதாதென்று இப்போது உணவாகவே யாசகம் பெற உன் குழந்தைகளை வீட்டிற்கு அனுப்புகிறாயா? அப்படியெல்லாம் பேசாதே. வறுமை எங்களை வாட்டுவது உண்மைதான். அதற்காக குழந்தைகளை யாசகம் கேட்டு அனுப்பும் அளவிற்கு நாங்கள் கல் நெஞ்சக்காரர்கள் இல்லை. இன்னும் ஓரிரு நாட்களில் யாரிடமாவது கடனாக பெற்றாவது உன் கடனை நான் திருப்பி தந்து விடுகிறேன். அது சரி. இனியும் கடன் பெறுவதற்கு நம் ஊரில் யாராவது இருக்கிறார்களா என்ன? நீதான் ஒருவர் விடாமல் அனைவரிடமும் கை நீட்டி இருக்கிறாயே. நீ வருவதை பார்த்தால் ஐயையோ சுசீலா வருகிறாள், கடன் கேட்பால் ஓடுங்கள் என்று அனைவரும் தன் வீட்டிற்குள் சென்று கதவை அடைத்துக் கொள்கிறார்களே. நீ தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, மீண்டும் கேட்டு என் வீட்டு பக்கம் வந்து விடாதே. லோச்சனா, ஜானகி, நீங்கள் எதற்கு அவர்களின் வீட்டிற்கு செல்கிறீர்கள்? நம்மை எவ்வளவு கேவலமாக பேசிவிட்டு போகிறாள் என்று பார்த்தீர்களா? நாங்கள் ராமுவை விளையாட அழைக்கத்தானம்மா அங்கே போனோம். அவன் தான் சாப்பிட்டு விட்டு வந்து விடுகிறேன் என்றான். அதற்காக தான் அங்கு காத்திருந்தோம். அதற்குள் ராமுவின் அம்மா எங்களை பார்த்துவிட்டு இங்கே இழுத்து கொண்டு வந்து விட்டார். சரி, இனி போகாதீர்கள். சரியம்மா. அம்மா, பசிக்கிறதம்மா. எனக்கும் பசிக்கிறதம்மா. சற்று பொறுத்து கொள்ளுங்கள் கண்மணிகளே. அப்பாவை நண்பர் ஒருவர் இன்று ஒரு யாகத்திற்கு அழைத்திருக்கிறார். அப்பா வரும்போது தானியங்களும் காய்கறிகளும் வாங்கி வருவார். வந்ததும் நொடி பொழுதில் நான் சமைத்து தருகிறேன். அதுவரை உள்ளே உள்ள பானையிலிருந்து சில்லென்று நீரை அருந்துங்கள். பசி சற்று ஆறும். சரியம்மா. பகவானே, எங்கள் வறுமை என்றுதான் தீருமோ? மனதிலே கண்ணனே, மகிழ்விலே உள்ளமே, நாளும் நினைக்க நாடி வருவான் நாயகன் நம்மிடம். பக்தியில் பொங்கிடும் ஞானத்தின் ஒளியிலே வாழ்வின் பாதை வெளிச்சமாகும். வளங்களே கூடிடும் அடையென்றும் அவன் திருவடி போதுமே. காண கண் கோடியே வேண்டுமே. கோகுலவாசன் கோபிய தேசம் நம்மை காக்க தினம் வருவான், நலங்கள் அருள்வான். மனதிலே கண்ணனே, மகிழ்விலே உள்ளமே, நாடு நினைக்க நாடி வருவான் நாயகன் நம்மிடம். சுதாமா, உம்மை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாய் அகிஞ்சனா? குடும்பத்தில் இவ்வளவு வறுமை இருந்தும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இப்படி பகவானை நினைத்து ஆனந்தமாக பாடிக்கொண்டிருக்கிறீரே, இது எப்படி உம்மால் முடிகிறது? பகவானின் பெருமையை பாட வேண்டியது மானிடராய் பிறந்தவர்களின் தலையாய கடமை, தர்மம், இயல்பு. அதைச் செய்யாமல் குடும்பத்தின் சூழ்நிலையை நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதால் எதுவும் சரியாகிவிடப் போவதில்லை. ஒருவர் இவ்வுலகில் துன்பப்படுவதும் இன்புறுவதும் அவரவர்கள் செய்த பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் பலனாகும். அதை ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் ஒன்று, இவ்வுலகில் இன்புற்றிருந்தாலும் துன்புற்றிருந்தாலும் பகவானின் நாமத்தை
நாம் எப்போதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லையேல் பகவான் நமக்களித்த இந்த மானிடப் பிறவிக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அதெல்லாம் சரிதான் சுதாமா. ஆனால் நீர் போன ஜென்மத்தில் எந்த பாவங்களும் செய்திருக்க வாய்ப்பில்லை. இல்லையேல் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் வேத பாராயணம் செய்யும் வம்சத்தில் நீர் பிறந்திருப்பீரா? அப்படி இல்லை. இவ்வுலகில் பிறந்த அனைவருமே கர்மத்தை தொலைக்கத்தான் பிறந்திருக்கிறார்கள். நானும் அப்படி பிறந்தவன்தான். இருப்பினும் யார் யார் எந்த நிலையில் இருந்தால் பக்தியில் முன்னேறுவார்கள் என்று பகவானுக்கு நன்றாக தெரியும். ஏழையாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் மரணம் என்ற பரீட்சையில் பகவானின் நாமத்தை உச்சரிக்காவிட்டால் மீண்டும் பிறப்பு இறப்பு எனும் கொடுமையான பிறவிக்கடலில் வீழ்வது உறுதி. அதனால்தான் மரணம் வரை காத்திராமல் சதா அந்த கோவிந்தனின் திருநாமத்தை நான் பாடிக்கொண்டே இருக்கின்றேன். அருமையாக சொன்னீர். சரி, நேரமாகிவிட்டது. நாம் யாகத்திற்கு புறப்படுவோம். சரி அக்கிஞ்சனா, இன்றைய யாகம் எதை நோக்கமாக கொண்டு செய்ய போகிறோம்? யாருக்காக அதை செய்கிறோம்? ஓ, அதுவே உமக்கு தெரியாதா? குபேரநாதன் என்று ஒரு ஜமீன்தார் நம் பக்கத்து ஊரில் இருப்பது உமக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. அது சரி, நீர்தான் யாசகம் கேட்டு யார் வீட்டிற்கும் செல்ல மாட்டீரே. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஒவ்வொரு மாதமும் அவர் வீட்டிற்கு செல்வோம். நிறைய பொன் பொருளை கொடுப்பார். அதற்கு பிரதிபலனாக மேலும் செல்வம் கொழிக்கும் வகையில் சில யாகங்களை நாங்கள் அவருக்கு செய்துவிட்டு வருவோம். ஓஹோ, சரி. இன்று எதற்காக யாகம் செய்கிறார்? சென்ற மாதம்தான் அவருக்கு திருமணமானது. சீக்கிரமே தனக்கு ஒரு வாரிசு ஏற்படவும் உடம்பு தெம்புடன் இருக்கவும் தான் அவர் யாகம் செய்கிறார். நீ சொல்வதை வைத்து பார்த்தால் அவர் மிகவும் சிறுவயதுக்காரராகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம், 80 வயதுதான். என்ன? அப்படியானால் அவர் திருமணம் செய்த பெண்ணுக்கு 16 வயது. என்ன சொல்கிறீர் அகிஞ்சனா? கிழவனுக்கு இது 6வது திருமணம். இளம் பெண்ணை திருமணம் செய்தால் ஆயுள் கூடும் என்று ஏதோ ஒரு ஜோசியன் சொல்லியிருக்கிறான். யாகம் செய்து முடித்தால் பிரகஸ்பதிக்கும் நிறைய கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும். பாவச்சுமை மூட்டை மூட்டையாக கிடைக்கும். அதை அனுபவிக்க பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் சுதாமா? இல்லை அகிஞ்சனா, இல்லை. பாவக்கரை படிந்த அந்த காசு எனக்கு வேண்டாம். அந்தணர்களின் தூய்மை குறைந்து போவதால் தான் யாகத்திற்கு முழு பலன் இல்லாமல் போகிறது. அதுவும் இது போன்ற தவறான எண்ணத்திற்கு யாகம் செய்வது என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த வேத கல்விக்கே இழுக்கு ஏற்படுத்துவது போலாகும். நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். உன் குடும்பம் இருக்கும் நிலையில் வரும் வேலையை வேண்டாம் என்று ஒதுக்குவது நல்லதல்ல சுதாமா. உன் குழந்தைகளின் பசியை நீ போக்க வேண்டாமா? அதற்காக மனசாட்சிக்கு துரோகம் செய்யச் சொல்கிறாயா? ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையை சீரழிக்கும் சடங்கில் என்னையும் நெய்வார்க்கச் சொல்கிறாயா? நானும் பெண்ணை பெற்றவன்தான். ஒரு பெண்ணின் கண்ணீர் துளிகளால் விளையும் தானியத்தை என் குழந்தைகள் உண்டால் அது விஷத்தை உண்பதற்கு சமமாகும். அதற்கு பதில் அவர்கள் பட்டினியாக கிடப்பது எவ்வளவோ மேல். சுதாமா, சுதாமா! சுசிலா, சுசிலா! இதோ வருகிறேன் சுவாமி. இந்தாருங்கள் சுவாமி, இந்த ஜலத்தை அருந்துங்கள். சுவாமி, சென்ற காரியம் என்னவாயிற்று? யாகம் இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விட்டதா? இல்லை சுசிலா, நான் யாகத்திற்கே போகவில்லை. போகவில்லையா? ஏன் சுவாமி? அது நற்காரியங்களுக்காக செய்கின்ற யாகம் என்றால் நிச்சயம் போயிருப்பேன். ஆனால் அது ஒருவரின் வாழ்வை அழித்து அதில் மற்றவர் இன்பம் காணும் சடங்காக இருக்கிறதே, அதை நான் எப்படி நடத்தி வைக்க முடியும்? சரி, நம் குழந்தைகள் எங்கே? அனைவரும் உள்ளே உறங்குகிறார்கள். பாவம் மழலை பிஞ்சுகள். நாம் இருக்கும் நிலையறியாமல் உண்ட களைப்பில் உறங்குகிறார்களா? உறங்கட்டும், உறங்கட்டும். இல்லை சுவாமி, அவர்கள் உண்ட களைப்பில் உறங்கவில்லை, பசி மயக்கத்தில் உறங்குகிறார்கள். ஆம் சுவாமி, தாங்கள் சதா அந்த பகவானின் ஸ்மரணத்தில் இருப்பதால் பிறரிடம் இருந்து உஞ்ச விருத்தி கூட எடுப்பது கிடையாது. நம் வீட்டில் இருந்த தானியங்கள் தீர்ந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் கடனாக வாங்கி ஏதோ இத்தனை நாட்கள் நம் குழந்தைகளின் கால் வயிற்று பசியையாவது போக்கிக் கொண்டிருந்தேன். இதற்கு மேல் யாரும் தரமாட்டோம் என்று அவர்களும் கைவிரித்து விட்டார்கள். நம் குழந்தைகள் பசியால் துடிப்பதை பார்க்கும்போது என் உயிரே போய்விடும் போலிருக்கிறது சுவாமி. எல்லாம் என்னுடைய கர்ம வினை.
என்னுடைய தரித்திரம் உன்னையும் நம் குழந்தைகளையும் பிடித்து வாட்டுகிறது. என்னை மன்னித்து விடு சுசிலா. பிறரிடம் சென்று எதையும் யாசிக்கவும், கற்ற வேதத்தை காசுக்காக விற்கவும் எனக்கு மனம் வரவில்லை. கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளைகளையும் பேணிக் காக்க முடியாத கையாலாகாதவனாக நான் போய்விட்டேன் சுசிலா. சுவாமி, அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். உங்களை விட சிறந்த கணவன், சிறந்த தந்தை நிச்சயம் வேறு யாரும் இருக்க முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆதிபுருஷர் என்றும், அவருக்கு பக்தி செய்வதே மானிடராய் பிறந்த பயன் என்றும் எனக்கும் நம் குழந்தைகளுக்கும் நீங்கள் தெளிவாக புரிய வைத்துள்ளீர்கள். உங்களைப் போன்றே நம் குழந்தைகளும் சாத்வீக குணத்தோடும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது அசைக்க முடியாத பக்தியுடனும் திகழ்கிறார்கள். இதைவிட எங்களுக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு உண்ண உணவில்லையே என்று நினைக்கும் போதுதான் என் மனம் வேதனைப்படுகிறது. சுவாமி, நாளுக்கு நாள் உங்கள் உடல் மெலிந்து கொண்டே போகிறது. தங்களின் இந்த நிலையைக் கண்டு என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை. நான் ஒன்று சொன்னால் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சுசிலா, என் பொருட்டு நீ எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கின்றாய். சகதர்மிணி என்ற சொல்லுக்கு நீயே சான்று. சொல் சுசிலா, நான் என்ன செய்ய வேண்டும்? சுவாமி, துவாரகாநாதனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களுடன் குருகுலத்தில் ஒன்றாக படித்தவர்தானே? தங்கள் மீது மிகுந்த அன்பும் அபிமானமும் கொண்டவர்தானே? ஆம் சுசிலா, லக்ஷ்மிபதியான அவர் என்னுடைய பால்ய நண்பர்தான். குருகுல வாசத்தில் எனக்கிருந்த ஒரே நெருங்கிய தோழரும் அவர்தான். ஆனால் துவாரகாபுரியின் அரசாட்சி பொறுப்பை அவர் ஏற்ற பிறகு நான் அவரை சந்திக்கவே இல்லையே சுசிலா. அதைத்தான் நானும் சொல்கிறேன் சுவாமி. ஒரு முறை, ஒரே ஒரு முறை நீங்கள் அவரை சென்று சந்தித்தால் போதும். காட்டுத் தீயில் போடப்பட்ட பஞ்சு போல நம் துன்பங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். அந்த பரந்தாமனிடம் சென்று பக்தியை யாசிக்கலாம். கேவலம் பௌதீக செல்வத்தை யாசிக்கலாமா? சுவாமி, நம் குழந்தைகளின் நிலையை சற்று எண்ணி பாருங்கள். இன்னும் எத்தனை காலத்திற்கு இப்படி அவர்கள் வறுமையிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருப்பார்கள்? அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டாமா? அதற்காகவாவது நாம் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் சுவாமி. கிருஷ்ணா, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? நீங்கள் அவரை சென்று சந்திக்க வேண்டியது நமக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று சுவாமி. சரி சுசிலா, அதுதான் உன் விருப்பம் என்றால் நான் இப்பொழுதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்க துவாரகாபுரிக்கு புறப்படுகிறேன். நன்றி சுவாமி, மிக்க நன்றி. ஆனால் ஒன்று சுசிலா, நான் என் நண்பனை சந்திக்க போகும்போது வெறும் கையோடு எப்படி போக முடியும்? அன்பு பரிசாக ஏதாவது எடுத்துச் செல்ல வேண்டாமா? அதற்கு நம்மிடம் எதுவும் இல்லையே. சற்று பொறுங்கள் பிரபு, உடனே வந்து விடுகிறேன். அப்பா, வாருங்கள் என் கண்மணிகளே, எழுந்து விட்டீர்களா? எழுந்து விட்டோம் அப்பா. உங்களின் மற்ற சகோதர சகோதரிகள் எங்கே? அவர்கள் அனைவரும் நன்றாக உறங்குகிறார்கள். பிறகு ஏன் நீங்கள் மட்டும் எழுந்து வந்து விட்டீர்கள்? பசி வயிற்றை கிள்ளுகிறது அப்பா. கவலைப்படாதீர்கள் குழந்தைகளே. நான் என் நண்பர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்கப் போகிறேன். அவர் உங்கள் பசியை நிச்சயம் போக்கி விடுவார். அப்பா, நாங்களும் அவரை பார்க்க வருகிறோம் அப்பா. நிச்சயம் அடுத்த முறை அழைத்துச் செல்கிறேன். சுவாமி, இந்தாருங்கள். என்ன சுசிலா இது? அவள் பக்கத்து வீடு லலிதாவிடம் மிகவும் மன்றாடி வாங்கி வந்திருக்கிறேன். போஜ, விஷ்ணி மற்றும் மந்தகர்களின் தலைவரான அவருக்கு, துவாரகாபுரியின் அரசனுக்கு வெறும் அவளையா நான் எடுத்துச் செல்வது? சுவாமி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அன்போடு ஒரு துளசி இலையோ பழமோ பூவோ சிறிது நீரோ கொடுத்தால் மிகவும் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறார் என்று நீங்கள் தானே பலமுறை எங்களுக்கு உபதேசித்திருக்கிறீர்கள். அவருடைய நெருங்கிய நண்பரான சிறந்த பக்தரான தாங்கள் கொண்டு செல்லும் இந்த அவலையும் அவர் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். கிருஷ்ணா, சுதாமா என்று எனக்கு பெயர் இருந்தாலும் குச்சேலன், அதாவது ஏழை என்றுதானே அநேகர்கள் என்னை அழைக்கிறார்கள். குச்சேலனான இந்த சுதாமா கொண்டு வரும் அவலை தயவு செய்து தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துவாரகாபுரி அரண்மனையை பாதுகாக்கும் கோட்டை வீரர்களே,
துவாரகையின் சிம்மாசனத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்க இந்த அடியவனுக்கு அனுமதி கிடைக்குமா? பிராமணரே, தங்களுக்கு எங்களின் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றோம். தங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களை ஆசீர்வதியுங்கள். எப்போதும் கிருஷ்ண பக்தியில் திளைப்பீர்களாக. எழுந்திருங்கள். இது என்ன ஆச்சரியம்! நீங்கள் என்னை கண்டதும் விரட்டி அடிப்பீர்கள் என்றுதான் நினைத்தேன். மாறாக என் கால்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறீர்களே. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எங்கள் பிராணநாதரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எங்களுக்கு இட்ட கட்டளை அது. பக்தர்களும் நற்குணங்கள் நிறைந்த பிராமணர்களும் சாதுக்களும் அவரை காண வரும்பொழுது சகல மரியாதையும் அவர்களுக்கு கொடுத்து வரவேற்க வேண்டும் என்பது பகவான் எங்களுக்கு இட்டிருக்கும் ஆணை. ஆஹா, பகவானின் கருணையே கருணை. அனைத்திற்கும் ஓர் முன் உதாரணமாக திகழ்கிறார் அவர். சுவாமி, தங்களின் பெயர் என்ன? தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? என் பெயர் சுதாமா. ஆனால் பலர் என்னை குச்சேலன் என்றுதான் அழைப்பார்கள். நான் வெகு தூரத்திலிருந்து வருகிறேன். பக்தியிலும் ஞானத்திலும் உயர்ந்த உங்களை பௌதீக செல்வம் இல்லை என்பதற்காக குச்சேலர் என்று அழைப்பதா? அது மிகப்பெரிய தவறு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருபோதும் அதை விரும்ப மாட்டார். ஏழையாக இருந்தாலும் பிரம்ம தேஜஸ் உங்கள் முகத்தில் சுடர்விட்டு எரிகின்றது. பிராமண சிரேஷ்டரான உங்களை சுதாமா பிராமணர் என்றே நான் அழைக்க விரும்புகிறேன். உங்கள் விருப்பம். தாங்கள் இங்கு என்னவாக இருக்கிறீர்கள் என்று சொல்லவே இல்லையே. என் பெயர் அனந்தன். இவ் அரண்மனையின் பிரதானியாக சேவை செய்து கொண்டிருக்கிறேன். இன்று உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி பிரதானியாரே. வாருங்கள் சுவாமி, நாம் அரண்மனைக்குள் செல்லலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கிருக்கிறார்? ஸ்ரீமதி ருக்மிணி தேவியாருடன் அந்தப்புரத்தில் இருக்கிறார். வாருங்கள் போகலாம். श्री गोवर्धननाथ पादयुगलम् हैयङ्गवेन प्रियम् नित्यं श्रीमथुराधिपं सुखकरम् श्रीविठ्ठलेशं मुदा श्रीमद्वारवतीश गोकुलपति श्रीगोकुलेन्दुं विभुं श्रीमन्मथमोहनं नटवरं श्रीबालकृष्णं भजे. பிரபு, இன்று போல் என்றும் உங்களுடனேயே இருந்து சேவை செய்ய என்னை ஆசிர்வதியுங்கள் சுவாமி. ருக்மிணி தேவி, நீ இல்லாமல் நான் மட்டும் என்ற ஒரு நிலை இருக்கப் போகிறதா என்ன? பக்தியின் மிகுதியால் நீ செய்யும் சேவைக்கு அடிபணிந்துதானே நான் துவாரகாபுரியை விட்டு வேறெங்கும் செல்லாமல் இருக்கிறேன். அதை நானும் அறிவேன் சுவாமி. உங்களுடன் இருக்கும் ஒவ்வொரு கணமும் அளவற்ற ஒப்பில்லாத ஆனந்தத்தை பெறும் நான் இது தொடர வேண்டுமே என்ற கருத்திலும் மிகவும் கவனமுடையவளாக இருக்கிறேன். ருக்மிணி தேவி, எங்கே என் புகழ் பாடப்படுகிறதோ, என் திருநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ, என்னை பற்றிய கதைகள் சொல்லப்படுகிறதோ, அங்கே நான் நித்தியமாக வாசம் செய்கிறேன். இவை அனைத்தையும் நீ செவ்வனே செய்து வருகிறாய். ஆதலால் உன் அச்சம் அவசியமற்றது. பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். கேள் தேவி. தினந்தோறும் நான் உங்களை பூஜித்து வருகிறேன், தங்கள் புகழை பாடுகிறேன். ஆனால் இதுவரை துவாரகாவில் தாங்கள் புல்லாங்குழல் இசைத்து நான் பார்த்ததில்லையே. இன்று இப்படி ஒரு அமுத கானத்தை தாங்கள் பொழிந்ததற்கு ஏதேனும் காரணம் உண்டா பிரபு? நீ சொல்வது உண்மைதான் தேவி. விருந்தாவனத்தில் வீற்றிருக்கும் போது மட்டும்தான் கையில் புல்லாங்குழல் ஏந்தி ஷியாமசுந்தர ரூபத்தில் காட்சி தருகிறேன். காரணம், விருந்தாவன வாசிகள் என்னை கையில் குழலேந்திய ஷியாமசுந்தரனாகவே காண ஆசைப்படுகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பல்லாயிரக்கணக்கான ரூபங்களை நான் கொண்டிருந்தாலும் இரு கைகளுடன் புல்லாங்குழல் ஏந்திய ஷியாமசுந்தர ரூபமே அனைத்திலும் தனி சிறப்பு பெற்றது, வழிபடுவதற்கு மிகவும் உகந்தது. அதனால்தான் கேட்கிறேன் சுவாமி.
ஐஸ்வர்ய கோலத்தில் மட்டுமே எனக்கு காட்சி கொடுத்திருந்த தாங்கள் இன்று ஷியாம சுந்தர ரூபத்தை காட்டி அருளிய காரணம் என்னவோ? என்னை இந்த வடிவில் தரிசிக்க விரும்பும் விருந்தாவனத்து வாசிகளின் உயர்ந்த பக்திபாவத்தை ஏற்றிருக்கும் யாரோ ஒரு உயர்ந்த பக்தர், எனக்கு மிகவும் நெருக்கமானவர், என்னை காண வந்திருப்பது போல் நான் உணர்கிறேன். பிரிந்திருந்த இருவர் மீண்டும் ஒன்று சேர்வது போல் என் மனம் மட்டற்ற மகிழ்ச்சியை பெறுகிறது. ஆம் பிரபு, நானும் அதை உணர்கிறேன். கோடி சூரியன்கள் ஒன்றாக பிரகாசித்தாலும் தங்கள் திருமுக தேஜஸின் முன்பு அது மங்களாகவே போகும். அப்படிப்பட்ட தங்களின் தாமரை திருமுகத்தில் இன்று நான் ஏதோ ஒரு பூரிப்பை காண்கிறேன். யாரோ ஒரு தூய ஆத்மா தங்களை இன்று தரிசிக்க வருகிறார் என்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. தேவி, நீ சொன்னது முற்றிலும் சரி. அதோ பார், என் பிரிய நண்பன் சுதாமா வந்து கொண்டிருக்கிறான். என் மனம் பரவசம் அடைந்ததற்கான காரணம் இப்போதுதான் தெரிகிறது. நான் சென்று அவனை வரவேற்று அழைத்து வருகிறேன். நீ மற்ற ஏற்பாடுகளை செய். ஆகட்டும் சுவாமி. சுதாமா, சுதாமா! சுதாமா! கிருஷ்ணா! சுதாமா! கிருஷ்ணா! சுதாமா, என் பிரிய நண்பா, இத்தனை நாட்கள் எங்கிருந்தாய்? உன் நண்பனை மறந்து விட்டாயா? உன்னை மறப்பதா? அதைவிட இறப்பதே மேல் கிருஷ்ணா. பிறகு ஏன் இத்தனை நாட்களாக நீ என்னை காண வரவில்லை? இப்பொழுதுதான் உனக்கு என் ஞாபகம் வந்ததா? உன்னை காணாமல் நான் எவ்வளவு வாடினேன் தெரியுமா? இத்தனை நாட்கள் கழித்து உன்னை கண்டதும் என் மனம் எல்லையற்ற மகிழ்ச்சியில் திளைக்கிறது தெரியுமா? கிருஷ்ணா, மதுசூதனா, கோவிந்தா, நான் என்னவென்று சொல்வேன்? உன் திவ்ய ஸ்பரிசத்தால் இவ்வளவு தூரம் நடந்து வந்த களைப்பே தெரியாமல் போய்விட்டது. என் மனமும் உடலும் புத்துயிர் பெற்றுவிட்டது. கிருஷ்ணா, உனக்கு இந்த பாவியின் மேல் இவ்வளவு அன்பா? இதை உணராமல் இத்தனை நாட்கள் உன்னை காணாமல் இருந்திருக்கிறேனே. என்னை விட துர்பாக்கியசாலி வேறு யார் இருக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதே சுதாமா. உன்னை விட உயர்ந்த பிராமண சிரேஷ்டன் வேறு யார் இருக்க முடியும்? நீ நேரில் வந்து என்னை காணாவிட்டாலும் சதா என்னையே மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னை காணாத ஆதங்கத்தில்தான் நான் இப்படி கேட்டேன். உன்னை விட பிரியமானவன் வேறு யார் இருக்க முடியும்? அது போதும் கிருஷ்ணா, எனக்கு அது போதும். பிரதானியாரே, தாங்கள் செல்லுங்கள். நான் என் நண்பனை அழைத்துச் செல்கிறேன். உத்தரவு பிரபு. வா சுதாமா. வா சுதாமா, வா, உள்ளே வா. வாருங்கள் வாருங்கள். சுதாமா, இவள் என் அன்பு மனைவி ருக்மிணி தேவி. வணங்குகிறேன் தாயே. உங்களை தரிசித்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எங்கள் அரண்மனைக்கு வந்ததில் எனக்குத்தான் மிகுந்த சந்தோஷம். உங்களை பற்றி இவர் நிறைய சொல்லியிருக்கிறார். என் நண்பர்களிலேயே சுதாமா மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். என் குருகுல வாசத்தில் எனக்கிருந்த மிகவும் நெருக்கமான துணை அவர். எனக்காக எதையும் செய்வார். என்னை தவிர அவருக்கு வேறு சிந்தனையே கிடையாது. இப்போது பெரியவராகி குடும்ப பொறுப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சதா என்னையே மனதில் நினைத்துக் கொண்டிருப்பார் என்றெல்லாம் அடிக்கடி சொல்வார். கிருஷ்ணா, துவாரகாபுரியின் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உன்னை போற்றி புகழ்ந்தும் இந்திரன், சந்திரன், வருணன், குபேரன் என 33 கோடி தேவர்களும் உன்னை சூழ்ந்திருந்தும் நீ இந்த ஏழையை உன் மனதில் வைத்திருக்கிறாயே, இதற்கு ஈடு செய்ய இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுக்க வேண்டும்? நீ இனி ஜென்மங்களே எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தானே நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன். உண்மைதான் கிருஷ்ணா. இறக்கும் தருவாயில் ஒருவர் எதை நினைவில் கொள்கிறாரோ அதற்கேற்ப ஒரு உடலை அடுத்த பிறவியில் பெறுகிறார் என்று நீ கீதையில் உபதேசித்திருக்கிறாய். அது ஒரு மனித பிறவியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. உதாரணத்திற்கு, இறக்கும் வேளையில் ஒருவர் மாமிசத்தை உண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பாரேயாயின் பச்சை மாமிசத்தை மட்டுமே உணவாக உண்ணக்கூடிய சிங்கம், புலி போன்ற பயங்கர மிருகங்களின் உடலை ஒருவர் அடைவார். சிலருக்கு தண்ணீரில் நீந்துவதில் மிகவும் விருப்பம் என்றால் எப்போதும் தண்ணீரிலேயே இருக்கக்கூடிய மீனின் உடலை தந்து விடுகிறாய். உறக்கத்தில் நாட்டம் உடையவருக்கு பல நாட்கள் உறங்கக்கூடிய கரடியின் உடலை கொடுத்து விடுகிறாய். இப்படி அவரவர் ஆசைகளுக்கு ஏற்ப 84 லட்சம் வகை யோனிகளில் ஏதேனும் ஒன்றை பெற்று பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும்
இத்துன்பப் பெருங்கடலில் அவர்கள் அவதியுறுகிறார்கள். ஆனால் உன் பக்தர்களோ அனைத்து பௌதீக சுகத்தையும் துறந்து வாழும்போதும் உன்னை நினைத்து இறக்கும் தருவாயிலும் உன்னையே ஸ்மரித்து பிறப்பு இறப்பு இல்லா நிரந்தரமான உன் வைகுண்டலோகத்தை அடைகிறார்கள். நித்தியமான ஆனந்தத்தை தரக்கூடிய உன் திருநாமத்தை நான் மனதில் நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருக்க நீ என்னை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறாயே. இதைவிட பெரும்பேறு எனக்கு வேறென்ன வேண்டும்? சுவாமி, உங்கள் நண்பரை இப்படியே நிற்க வைத்து பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? அவரை அமரச் சொல்லுங்கள். பாத பூஜையை தொடங்குவோம். வா சுதாமா, இப்படி உட்கார், பாத பூஜை செய்கிறேன். என்ன சொல்கிறாய் கிருஷ்ணா? உன் பொற்கமல பாதங்களில் சரணடைய வந்துள்ள ஒரு சாதாரண ஜீவன் நான். என் பாதத்தை நீ பிடிப்பதா? அது எவ்வளவு பெரிய அபச்சாரம்! ஒரு அபச்சாரமும் இல்லை. என்னை காண வேண்டும் என்பதற்காக நீ எவ்வளவு தூரம் வெறும் காலோடு நடந்து வந்திருக்கிறாய். கல்லும் முள்ளும் கரடுமுரடான பாதையும் உன் கால்களை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும். நீ என்னை காண வேண்டும் என்று நினைத்த மாத்திரம் தரமான குதிரைகளை பூட்டிய உயர்ந்த ரதத்தை அனுப்பியல்லவா நான் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்க வேண்டும். ஆனால் நான் அதை செய்யவில்லையே. என் பொருட்டு நீ பட்ட துன்பங்களை போக்க உன் பாதங்களுக்கு பூஜை செய்வதே உத்தமம். இல்லை கிருஷ்ணா, நான் எந்த வலியையும் உணரவில்லை. உன்னை தரிசிக்க வேண்டும் என்ற என் பேராவல் அத்தனை வலிகளையும் மறக்கடித்து விட்டது. மேலும் நீ என்னை அரவணைத்து வரவேற்றதால் என் அனைத்து களைப்பும் முழுமையாக பறந்து போய்விட்டது. சுதாமா, என் பக்தர்கள் எனக்காக வலிகளை பொறுத்துக் கொள்கிறார்கள். இந்த ஜட உலகில் அவர்கள் எத்தனை துன்பங்களை அனுபவித்தாலும் அத்தனையையும் சகித்துக் கொண்டு என் மீது ஆழ்ந்த பக்தியில் திளைக்கின்றனர். என் நாமத்தை ஜபித்துக் கொண்டும் என் லீலைகளை மனதில் ஸ்மரித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? என்னையே கொடுப்பதை தவிர என் பக்தர்களின் பக்திக்கு ஈடு என்ன இருக்க முடியும் சுதாமா? அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தன்தான் நீ. உனக்கு நான் பாத பூஜை செய்வதில் தவறொன்றும் இல்லை. வா, உட்கார். என்னை மன்னித்து விடு கிருஷ்ணா. இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? சுவாமி, நீங்கள் இவரை பகவானாக பார்க்காதீர்கள், உங்கள் நண்பராகவும் பார்க்காதீர்கள். தூய்மையான பிராமணரை, உயர்ந்த பாகவதரை விருந்தாளியாக பெற்றுள்ள ஓர் அரசனாக பாருங்கள். தூய்மையான பிராமணர்களும் சாதுக்களும் உயர்ந்த வைஷ்ணவர்களும் அரசரை காண வரும்போது அவருக்கு பாத பூஜை செய்து உபசரிக்க வேண்டியது நாட்டையாளும் மன்னரின் முக்கியமான கடமையல்லவா? அவ்வகையில் எங்கள் இருவருக்கும் உங்களுக்கு பாத பூஜை செய்யும் பாக்கியத்தை தாருங்கள். ஆம் சுதாமா, கிருஷ்ணனே வீட்டிற்கு வந்த அதிதியை உபசரிக்கவில்லை, ஒரு உயர்ந்த பாகவதோ உத்தமருக்கு சேவை செய்யவில்லை என்று வருங்காலம் என்னை தூற்றும். இதை காரணமாக கொண்டு பலர் இவ்வழிமுறைகளை விட்டுவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தவறான உதாரணமாக மக்கள் என்னை பின்பற்ற நீ காரணமாகிவிடாதே சுதாமா. உன்னிடம் பேசி வெற்றி பெற முடியுமா? இப்படித்தான் ஒரு சாதாரண மனிதரைப் போல் பல காரியங்களை செய்து மக்களை நீ குழப்புகிறாய். பல சமயங்களில் நீ பகவான் என்ற உணர்வை மறக்கச் செய்து உன் பக்தர்களோடு பல லீலைகளை செய்கிறாய். அப்படி ஏதோ ஒன்றை இன்றும் என் மூலம் செய்யப் போகிறாய். உன் விருப்பம் அதுவானால் அதை யாரால் மாற்ற முடியும்? அனைத்தையும் உனக்கே அர்ப்பணித்து விடுகிறேன். ருக்மிணி, பாத பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வா. சுதாமா மனம் மாறுவதற்குள் பாத பூஜையை முடித்து விடுவோம். அனைத்தும் அங்கே தயாராக இருக்கிறது சுவாமி. வா சுதாமா. சுதாமா, நீ திருப்தியாக உண்டாயா? என் உபச்சாரத்தில் ஏதேனும் குறையிருந்தால் மன்னிக்க வேண்டும். குறையா? துவாரகாநாதனின் உபச்சாரத்திலா? அது எப்படி சாத்தியமாகும்? உன்னை காணவே முடியாது என்று நினைத்து வந்த எனக்கு உன் காவலர்களும் பிரதானியாரும் பட்டுக்கம்பளம் விரித்து பாசத்தோடு வரவேற்றார்கள். நீயோ இந்த ஏழையை பார்த்ததும் ஓடி வந்தாய். நீயாவது என் நண்பன், என்னை உபசரித்ததில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் ஸ்ரீமதி ருக்மிணி தேவியார் மகாராணியாயிற்றே.
அதையெல்லாம் நினைவில் கொள்ளாமல் ஒரு சாதாரண பணிப்பெண்ணைப் போன்று எனக்கு பணிவிடை செய்தார்கள். உனக்கும் என் தாய் ஸ்ரீமதி ருக்மிணி தேவியாருக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் கிருஷ்ணா. சுதாமா, நாம் குருகுலத்தில் பயின்ற காலத்தில் நடந்த சம்பவங்கள் உனக்கு நினைவில் இருக்கிறதா? உன்னுடன் நான் வாழ்ந்த அந்த பசுமையான நினைவுகளை எப்படி மறக்க முடியும்? அவை என் மனதில் நீக்கமற நிறைந்திருக்கிறது. சுதாமா, உன்னத ஞானத்தை புரிய வைத்து பிறவி பெருங்கடலை கடக்கச் செய்து வைகுண்ட லோகத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு குருவானவர் மரியாதைக்கும் வழிபாட்டிற்கும் தகுதியுடையவர் ஆவார். அப்படிப்பட்ட உண்மையான குரு என்னுடைய நேரடி பிரதிநிதியாவார். அவருக்கு செய்யும் பணிவிடையில் நான் மகிழ்வது போல் பெரும் பொருட்செலவில் செய்யும் பிரம்மாண்டமான யாகத்தினாலோ பிராமணத்துவத்தினாலோ தவங்களினாலோ ஏன் சுய கட்டுப்பாட்டினாலோ கூட நான் மகிழ்ச்சி அடைவதில்லை. உண்மைதான் கிருஷ்ணா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வைஷ்ணவர்தான் நம் குருநாதர் சாந்தீபனி முனி அவர்கள். இல்லையேல் நீ அவரை குருவாக ஏற்று பணிவிடைகள் செய்திருப்பாயா? சுதாமா, நாம் குருகுலத்தில் வசித்த போது நமக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் உனக்கு நினைவில் இருக்கிறதா? ஒரு சமயம் நம் குரு பத்னி காட்டிற்கு சென்று விறகுகளை எடுத்து வாருங்கள் என்று நமக்கு ஆணையிட்டார். நாமும் அதை பணிவோடு ஏற்று சென்றோம். அது ஒரு பனிக்காலம். நாம் அந்த அடர்ந்த காட்டில் விறகுகளை சேகரித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று பயங்கரமாக காற்று வீசியது. எங்கும் இருள் பரவியது. இடி இடித்தது. கடுமையான மழை பெய்தது. காலம் தவறி பெய்த அந்த புயல் மழையில் நாம் அகப்பட்டுக் கொண்டோம். நாம் சேகரித்த விறகுகள் நனைந்துவிடக் கூடாதே என்பதற்காக ஒண்டுவதற்கு இடம் தேடி அக்காட்டில் அலைந்து திரிந்தோம். ஆம் கிருஷ்ணா, அது ஒரு பயங்கரமான இரவுதான். எங்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பள்ளம் எது மேடு எது என்றே தெரியவில்லை. நான் பயத்தினால் உன் கைகளை பிடித்துக்கொண்டு ஒரு மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டேன். அப்பப்பா, என்று நினைத்தாலும் எனக்கு அது சற்று அச்சமாகத்தான் இருக்கிறது. பொழுது விடிந்தது. சூரியன் உதயமானது. நம் குருநாதர் சாந்தீபனி முனிவர் நமக்கு என்ன நேர்ந்ததோ என்ற பரபரப்புடன் நம்மை தேடிக்கொண்டு வந்தார். நம்மை கண்டதும் அன்போடு கட்டி அணைத்துக் கொண்டு நம்மை அவர் ஆசிர்வதித்தது உனக்கு நினைவில் இருக்கிறதா சுதாமா? நன்றாக நினைவில் இருக்கிறது. மாணவர்களில் தலை சிறந்தவர்களே, குருவுக்காக நீங்கள் செய்த சேவையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் பூர்த்தியாகட்டும். நீங்கள் கற்ற வேத மந்திரங்கள் இகத்திலும் பரத்திலும் பழுதுபடாமல் இருக்கட்டும் என்று ஆசீர்வதித்தாரே. அவரின் ஆசீர்வாதத்தால் தான் வேத கடமைகளை நீ இன்றும் முறையாக கடைபிடித்து வருகிறாய். கிருஷ்ணா, நீயே பரமபுருஷரும் அனைவருக்கும் ஆதிகுருவும் ஆவாய். குருகுலத்தில் உன்னோடு நண்பனாக வாழும் பேறு பெற்ற நான் இனி வேதக் கடமைகள் மூலம் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? வேதத்தின் இறுதி இலக்கே நீதானே கிருஷ்ணா. சுதாமா, உன் குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? என் தங்கை சுசீலா நலம்தானே? அவர்களையும் இங்கே அழைத்து வந்திருக்கலாமே. உன் அருளால் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். அடுத்த முறை நிச்சயம் அழைத்து வருகிறேன். சரி, அது போகட்டும். குருகுலத்திலிருந்து சில நாட்கள் இடைவெளியில் உன் இல்லத்திற்கு சென்று வரும் போதெல்லாம் எனக்காக ஏதேனும் உண்பதற்கு இனிப்புகளை கொண்டு வருவாயே, அதுபோல் இன்றும் ஏதாவது கொண்டு வந்திருக்கிறாயா? அது அது ஏன் தயங்குகிறாய் சுதாமா? எதுவாயினும் அதை கொடு. பக்தி இல்லாமல் பெருமைக்காக அர்ப்பணிக்கப்படும் மிக உயர்ந்த காணிக்கைகளை கூட நான் உண்மையில் ஏற்பதில்லை. ஆனால் உன்னை போன்ற பக்தர்கள் பக்தியோடு சமர்ப்பிப்பதை, அது ஒரு சாதாரண பொருளாக இருந்தாலும் நான் அதை பெரிதும் மதிக்கிறேன், ஆசையோடு ஏற்றுக்கொள்கிறேன். உண்மைதான் கிருஷ்ணா. இருந்தாலும் ஆமாம், அது என்ன உன் இடுப்பில்? எங்கே கொடு. அது கிருஷ்ணா, நான் பெரிதாக ஒன்றும் கொண்டு வரவில்லை. இதில் கொஞ்சம் அவல் இருக்கிறது. துவாரகாநாதனான உனக்கு இந்த அற்ப அவலை எப்படி கொடுப்பேன்? கொடு. சுதாமா, உன் மீது எனக்கு கோபம். என்னவாயிற்று கிருஷ்ணா? ஏன் என் மீது கோபம்? பிறகென்ன? அவள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை நீ மறந்து விட்டாயா? எனக்கு பிடித்த பரிசை கொண்டு வந்துவிட்டு அதை கொடுக்காமல் இவ்வளவு நேரம் மறைத்து வைத்து விட்டாயே. நீ கொண்டு வந்துள்ள இந்த அவல் என்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் திருப்தி செய்யட்டும். ஆஹா, அற்புதம்! சுதாமா, பிரம்மாண்டமான விருந்தை உண்ட திருப்தி எனக்கு. பிரமாதம், பிரமாதம் சுதாமா. நில்லுங்கள் பிரபு. என்ன தேவி, இந்த அற்புதமான அவலை உண்ண எனக்கு ஏன் தடை போடுகிறாய்? பிறகென்ன? உங்கள் நண்பர் கொண்டு வந்த இந்த அற்புதமான விருந்தை நீங்கள் மட்டும் உண்டால் போதுமா?
நானும் உண்டு மகிழ வேண்டாமா? நான் மட்டுமல்ல, என் தோழிகள், உங்கள் சகிகள், நம் அரண்மனை பணிப்பெண்கள் என அனைவருக்கும் கொடுக்க வேண்டாமா? நிச்சயம் கொடுக்க வேண்டும். இந்தா. சரி சுதாமா, நீ சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். நான் பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். கிருஷ்ணா, நீயும் ஸ்ரீமதி ருக்மிணி தேவியாரும் என் மீது காட்டும் அன்பிற்கும் பாசத்திற்கும் ஈடாக நான் எதை சொல்ல முடியும்? அன்பின் முழு உருவமான உங்களிடம் கேவலம் பௌதீக செல்வத்தை யாசிக்க வந்தேனே. என்னை விட மிக உயர்ந்த முட்டாள் வேறு யார் இருக்க முடியும்? இல்லை இல்லை, என் குடும்ப சூழ்நிலையை கிருஷ்ணனிடம் நான் சொல்லப் போவது இல்லை. நான் எதையும் யாசிக்கப் போவதும் இல்லை. சுதாமா, என் பிரிய நண்பா, உன் பாதங்கள் இப்பூமியில் பட்டதால் இந்த துவாரகா நகரமே புனிதமடைந்து விட்டது. நீ என்னோடு இருந்த நேரங்களை என்னால் மறக்க முடியாது. உன் வரவால் பேரானந்தம் அடைந்த நான் இப்போது உன் பிரிவால் மனமுடைந்து போயிருக்கிறேன். இன்னும் சில நாட்கள் நீ இங்கேயே தங்கக்கூடாதா? எனக்கும் ஆசைதான் கிருஷ்ணா. ஆனால் என் குழந்தைகளும் மனைவியும் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் விடைபெற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறேன். நீ சொல்வதும் உண்மைதான். சில நேரங்கள் உன்னோடு இருந்த என்னாலேயே உன்னை பிரிய முடியவில்லையே. பல வருடங்களாக உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களால் எப்படி உன் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியும்? எங்களை பார்க்க இனி நீங்கள் அடிக்கடி வர வேண்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நிச்சயம் தாயே. அன்பின் வடிவமான உங்கள் இருவரையும் காண நாங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவசியம் வருகிறோம். சரி, நான் புறப்படுகிறேன் கிருஷ்ணா. நெல் சுதாமா. பிரதானியாரே, சுதாமாவை நம் ரதத்தில் அழைத்துச் சென்று விட்டு வாருங்கள். உத்தரவு பிரபு. இல்லை கிருஷ்ணா, நான் நடந்தே செல்கிறேன். நான் போகும் குறுக்கு பாதையில் ரதங்கள் போகாது. அது மட்டுமன்றி பல புண்ணிய க்ஷேத்திரங்களை தரிசித்துக் கொண்டே நான் செல்வேன். அதற்கு நடந்து போவதுதான் உச்சிதமானது. உன் விருப்பத்திற்கு நான் தடை போடவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் துவாரகாவின் எல்லை வரையாவது நீ ரதத்தில் சென்றுதான் ஆக வேண்டும். இது என் அன்பு கட்டளை. உன் கட்டளைக்கு நான் என்றும் அடிபணிந்தவன் கிருஷ்ணா. பிரதானியாரே, அழைத்துச் செல்லுங்கள். வாருங்கள் சுவாமி. வருகிறேன். வா சுதாமா. என்ன இது? என் வீடு இருந்த இடத்தில் வேறு ஏதோ மாளிகை இருக்கிறது. சரியான பாதையில் தானே நான் வந்தேன். இல்லை இல்லை, இது என் வீடே இல்லை. சுவாமி, என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். சகல சௌபாகியங்களும் பெறுவாயாக. உன் கணவனோடு தீர்க்க சுமங்கலியாக நீ வாழ்வாயாக. சுவாமி, நான் தான் உங்கள் தர்ம பத்தினி சுசீலா. சுசீலா, நீயா? ஆம் சுவாமி, நானேதான். இது நம் மாளிகைதான். என்ன சொல்கிறாய் சுசீலா? இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கும் அதே ஆச்சரியம்தான் சுவாமி. நேற்று இரவு வரை நம் வீடு எப்போதும் போல் சாதாரணமாகத்தான் இருந்தது. துவாரகைக்கு சென்ற தாங்கள் இன்னும் திரும்பவில்லையே என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து கொண்டே உறங்கினேன். விடிந்ததும் எழுந்து பார்க்கிறேன், என் கிழிந்த ஆடை பட்டாடையாக மாறி இருக்கிறது. நம் குடிசை வீடு மாட மாளிகையாக மாறி இருக்கிறது. தங்கமும் வைரமும் வைடூரியமும் எங்கு பார்த்தாலும் கொட்டி கிடக்கிறது. தானியங்களும் காய்கறிகளும் பழ வகைகளும் ஒரு மலை போல குவிந்து கிடக்கின்றன. என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை சுவாமி. ஆஹா, அனைத்தும் அந்த பரந்தாமனின் விளையாட்டு. என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? ஆம் சுசிலா, பகவானிடம் பௌதீக செல்வத்தை யாசகம் கேட்கச் சென்ற நான் அவருடைய தாமரை மலர் போன்ற அழகிய முகத்தை பார்த்ததும் யாசிக்கச் சென்றதையே மறந்தேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ருக்மிணி தேவியாரும் எனக்குச் செய்த உன்னதமான உபசாரத்தால் நான் என்னையே மறந்தேன். அந்த பரந்தாமனின் பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை விட வேறு என்ன உயர்ந்தது இருக்க முடியும்? அதனால் யாசிக்க மனமின்றி நான் வீடு திரும்பினேன். ஆனால் என் பிரிய நண்பன் என் மனதை புரிந்து கொண்டு தன் நண்பனின் சூழ்நிலையை அறிந்து கொண்டு ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கியிருக்கிறான். சுவாமி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
இந்த செல்வத்தை உங்களிடம் நேரடியாகவே கொடுத்திருக்கலாமே. எதற்காக இப்படி மறைமுகமாக கொடுக்க வேண்டும்? அதற்கு ஆழ்ந்த காரணம் இருக்கிறது சுசிலா. பகவான் ஒரு விஷயத்தை நேரடியாக ஒருவருக்கு தருவதானால் அது பகவானிடம் இருப்பதிலேயே உயர்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும். பௌதீக செல்வம் அவரை பொறுத்தவரை மிகவும் தாழ்ந்தது. அதனால்தான் அதை மறைமுகமாக தந்திருக்கிறார். பகவானின் மீது ஏற்படும் தூய்மையான பக்தி ஒன்றே அனைத்திலும் சிறந்தது. அதை நேரடியாகவே அவர் எனக்கு வழங்கிவிட்டார். பகவானை கண்டதும் நான் பூரண திருப்தி அடைந்து விட்டேன். பகவானின் அன்பை நான் நேரடியாக பெற்றுவிட்டேன். அதுவே பகவானை நான் தரிசித்ததற்கான முழு பலன். ஒரு சிறு அவல் பொதியை நான் பகவானுக்கு பரிசாக கொடுத்தேன். அதை அன்போடு ஏற்றுக்கொண்ட அவர் இவனுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்று நினைத்து செல்வத்தை மறைமுகமாக கொடுத்துள்ளார். விவசாயிகள் வயல்காட்டில் கடுமையாக உழைத்துவிட்டு மழையை வேண்டிவிட்டு செல்வார்களாம். அவர்களின் கடின உழைப்பை பார்த்துவிட்டு மழை பகலில் பெய்யாமல் வெட்கப்பட்டு அவர்கள் உறங்கும் வேளையில் இரவில் பெய்துவிட்டு போகுமாம். அப்படித்தான் பகவானும் இந்த சிறியவனை பக்தியில் உயர்ந்தவனாக நினைத்து இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அப்பா, அடடே, வாருங்கள் கண்மணிகளே. அப்பா, இந்த ஆடைகள் எப்படி இருக்கிறது? நன்றாக இருக்கிறதம்மா. அப்பா, இது போன்ற நிறைய ஆடைகள் உள்ளே உள்ளன. அப்படியானால் அதை உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் கொடுக்க வேண்டியதுதானே? அனைவரும் பட்டாடை தானப்பா அணிந்திருக்கிறார்கள். அம்மா சமைத்த பல வகையான பதார்த்தங்களையும் இனிப்புகளையும் அவர்கள் ஆனந்தமாக உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா, நீங்களும் வாருங்கள் அப்பா, நாம் ஒன்றாக உணவருந்தலாம். முதலில் நீங்கள் சென்று உணவருந்துங்கள், நான் பிறகு வருகிறேன். சரி அப்பா. சுவாமி, நம் குழந்தைகளின் முகத்தில் உள்ள ஆனந்தத்தை பார்த்தீர்களா? பாவம், பிறந்ததிலிருந்தே வறுமையை மட்டுமே கண்ட மழலை பிஞ்சுகள் இப்போது சட்டென்று செல்வத்தை கண்டதும் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். சுவாமி, இந்த பழைய ஆடையை களைந்து விடுங்கள். நான் உங்களுக்காக பட்டாடை எடுத்து வைத்திருக்கிறேன். சீக்கிரம் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து உடுத்திக் கொள்ளுங்கள். பட்டாடையா? சுசிலா, அழியக்கூடிய இந்த சரீரத்திற்கு பட்டும் பகட்டும் எதற்கு? என் நிலையை நினைத்து நான் என்றுமே வருந்தியதில்லை. உங்கள் நிலையை நினைத்துத்தான் நான் வருந்தியிருக்கிறேன். என் வருத்தத்தை போக்க பகவான் உங்களை செல்வ செழிப்புடன் மாற்றியிருக்கிறார். ஆனால் நான் எப்போதும் என் பழைய நிலையில்தான் இருக்க விரும்புகிறேன். பரம ஏழையாக நான் பகவானை சென்று தரிசித்ததால் தான் ஐயோ, என் பக்தன் இப்படி இருக்கிறானே என்று என் மேல் கருணை கொண்டு அவர் என்னை ஆறத் தழுவிக்கொண்டார். போதும் சுசிலா, போதும். நான் ஜென்ம சாபல்யம் அடைந்து விட்டேன். இனி வாழ்நாள் முழுவதும் பகவானின் நாமத்தை நான் உச்சரித்துக் கொண்டே இருப்பேன். அதுவே நான் பகவானுக்கு செய்யக்கூடிய நன்றிக்கடன். செல்வமும் செழிப்பும் இந்த சரீரத்திற்கு வேண்டுமானால் ஆனந்தத்தை கொடுக்கலாம். ஆனால் அது நிரந்தரமற்றது. மரணம் நம்மை தீண்டும் போது அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். நம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப வேறொரு சரீரத்தை எடுக்க வேண்டும். ஆனால் பக்தி அப்படி அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பக்தி செய்வதே ஆத்மாவின் இயல்பு, கடமை. அதை முழுமையாக செய்வதால் ஒருவர் இவ்வுலகில் இருக்கும்போதும் ஆனந்தமாக இருக்கலாம். இவ்வுடலை நீத்த பின்பும் பகவானின் வாசஸ்தலத்திற்கு சென்று பரமானந்தத்தை அடையலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது சுயநலமற்ற பக்தி செய்தால் எதை தேடியும் நீங்கள் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அனைத்தும் உங்களை தேடி வரும். அதற்கு நானே உதாரணம். என் பக்தனிடம் இருப்பதை காத்தும் அவனுக்கு தேவையானவற்றை கொடுத்தும் நானே அவனை பரிபாலிக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையின் மூலம் நமக்கு உபதேசித்திருக்கிறார். அதை என்றும் மனதில் நிறுத்தி தன்னலமற்ற கலப்படமற்ற பக்தியை செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நாம் சரணடைவோம். Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama.